இருக்கிறதாக அர்த்தம். இதை விட்டு வேற மாதிரி திசை திருப்பினீர்களே ஆனால் உங்க நிலை என்னன்னு மக்கள் ஏதாவது ஒரு நிலையில் இருந்தாலாவது மக்கள் ஏத்துக்குருவாங்க. அன்பானவர்களே, எதிர் அணியினர் நாம் விடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே நாம் வைத்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதனுடைய அடையாளமாகும். நம்ம சொன்னோம், என்னங்க முஸ்லிம போய் நீங்க காபிராக்குறீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று பிரகாரம் ஒரு முஸ்லிம காபிராக்கனா அவன் காபிரா போயிடுவானே. அப்ப இது சொன்னதன் மூலமாக ஒரு முஸ்லிமை காபிராக்கும் மூலமாக நீங்க காபிரா தான் இருக்கீங்க அப்படிங்கறத ஒப்புக்கொண்டுட்டீங்க. இல்லன்னா பதில் சொல்லுங்க அப்படி நம்ம சொன்னோம். பதில் சொல்லல. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரிலே இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே போல ஒரு கையில மட்டும்தான் கை கொடுக்கணும் அப்படிங்கறது கிறிஸ்தவ கலாச்சாரமாச்சு. அதை நீங்க அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னா இந்த கலாச்சாரம் செய்யலாமா இல்லன்னா பதில் சொல்லுங்க. இன்னும் பதில் சொல்லல. அதன் மூலம் கிறிஸ்தவ கலாச்சாரத்துல தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. என்னங்க ஒரு காவிற்கு போய் சலாம் சலாங்கிற கலாச்சாரத்தை உண்டு பண்ணிருக்கீங்களா, இதுக்கு என்னங்க உங்க பதில் அப்படின்னு கேட்டா, அப்படி அந்த கலாச்சாரத்துல தான் நாங்க இருப்போம் அப்படிங்கறத அவங்களும் ஒப்புக்கொண்ட மாதிரிதான் ஆகுது. அடுத்து என்னங்க சஹாபா பெருமக்களை எல்லாம் நீங்க உங்கள சில பேரு காபிருங்களா கொண்டு போயிருக்கீங்களே, சஹாபா பெருமக்களை போய் காபிருன்னு சொன்னா அப்படி சொன்னவருக்கு காபிராலோ ஆயிடுவார்கள். இதுக்கு என்ன பதில் கேட்டோம், அவங்க பதில் சொல்லல. இதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரிலே தான் இருக்கு அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இருந்தா பதில் சொல்லி ஆகணுமே. அதே போல நம்ம காலையில் இன்னொரு பிரச்சனை வச்சோம், தமிழ் வழிபாடு நடத்துறீங்க, ஜும்மாவுல போய் நீங்க குத்பா பிரசங்கம் தமிழ்ல செய்றீங்க, இது பிரமத கலாச்சாரம் தமிழ்ல வழிபாடுங்கிறது, அப்படி இது உங்க என்ன பதில் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. அப்ப நாங்க பிரமத கலாச்சாரத்துல தான் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து பிரமத கலாச்சாரம் தான் இருக்குது அப்படிங்கறத இதன் மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாதான் அர்த்தமாகுது. அடுத்ததாக இப்ப அதுல என்ன நான் கேட்டோம், உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னாங்க. அந்த நிலைப்பாடுல என்ன இருக்குது, அவங்க இப்போது நாம் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாடு என்னங்க பார்க்கணும். இப்போது கொண்டிருக்கிற நிலைப்பாட்டின் பிரகாரம் அவங்க கேள்வி வைக்கிறதா இருந்தா என்ன அவங்க சொல்லணும் தெரியுமில்ல, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும் எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அப்படி நம்ம கேட்டிருக்கோம், எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பாங்க அப்படி என்பதுதான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னா அது சிறுக்கு. இந்த பாருங்க குர்ஆன்ல இருக்கு, அது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப தலைப்பு என்னண்டா, நாங்க சிறுக்கு வைக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு நாங்க சிறுக்கு செய்யறோம் அப்படிங்கறத நிலைநிறுத்துவதை விட்டு விட்டு சொல்லிருக்கீங்கல்ல ஆதாரம் என்ன, நம்ம நீங்க சொல்லிவிட்டீங்களே இது கூடுமா கூடாதாங்கிற எல்லாம் இப்ப இல்லாத அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அப்புறம் எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. இப்போது இருக்கிற பிரச்சனை அடிப்படையில தான் நீங்க எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், எத்தனை பேர் அழைத்தாங்க ஒப்புக்கொண்டீங்கல்ல, அது உங்க நிலைப்பாடு தானே. இந்த நிலைப்பாடு இருந்தா சிறுக்குங்க, இந்தாங்க குர்ஆன் வசனம், இந்தாங்க ஹதீஸ், நீங்க சொல்றது விட்டுவிட்டு எங்களை நீங்க முஸ்லீம் சொல்லிட்டு எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. நீங்க முஸ்லீம் ஆதாரம் தாங்க எங்களுக்கு, இல்ல தலைப்பே மறந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும் நாங்க சொன்னோம்னா அது நீங்க சிறுக்குங்கிறீங்களா, இந்தாங்க குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ், எங்க அழைத்தவங்க நிலைப்பாடு தானே. இதன் மூலம் நீங்க சிறுக்கு செய்றீங்க, ஆதாரத்தை போடுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதை விட்டுவிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க ஆதாரத்தாங்க, நாங்க முஸ்லிம்ங்கிற நாங்க ஆதாரம் வேணுமா என்ன, நீங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன அது சொல்லுங்க. நீங்க ஆதாரம் நீங்க சொல்லு, எங்க நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது சிறுக்குன்னு சொன்னா ஆதாரம் தாங்க. அதே போல எந்த மொழியில் அழைத்தாலும் அது சிறுக்குங்கிறீங்களா, நீங்க ஆதாரம் தாங்க. எந்த மொழியில் அழைத்தாலும் அது ஒரு நல்லடியாருக்கு இருக்குன்னு நம்பினா அஷ்ருக்கு தான். இந்த பாருங்க குர்ஆன் வசனம், இந்த மாதிரி ஹதீஸ் சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். நீங்க எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிலைப்பாடு என்ன, நாங்க சிறுக்கு வைக்கிறோம் பிதஅத் செய்யறோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எங்களுடைய நிலைப்பாடு எங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணானது, இதுவெல்லாம் இணை வைப்பு தான். இந்த பாருங்க ஹதீஸ், இந்த பாருங்க குர்ஆன், நீங்க நிலைநிறுத்தி விட்டுவிட்டு எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. இது கூடுமா கூடாதாண்டா தான் நீங்க எங்கிட்ட ஆதாரம் கேட்கணும். கூடும் இருக்கீங்கல்ல, என்ன ஆதாரம் கேட்கணும். எங்கிருந்து அழைத்தான்னு சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன ஆதாரம் எங்கிட்ட கேட்கணும். இந்த நிலைப்பாடு எங்களிடம் இருந்தால் சிறுக்கு என்பது உங்க கருத்தானால் அதுக்கு ஆதாரத்தை வச்சு சிறுக்குங்கிற நிரூபிங்க. அதை செய்யாம எங்கிட்ட கேட்கறீங்களா, இதை என்ன வழங்குது, அவங்கள்ட்ட எந்த ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. அதனால போல ரூட்டை மாத்துறாங்க, நீ சொல்லியிருக்கீங்கல்ல ஆதாரம் தாங்க அப்படிங்கிற நம்மள்ட்ட போய் நிலைப்பாட்டை பாருங்க. இதை சொல்லி நாங்கள் சிறுக்கு வைக்க நிலை நிறுத்தணும்.
நீங்க சொன்னீங்கல்ல மக்கள் புரியுறாங்கன்னு, நாங்க தான் சொல்றோம். நல்ல சிந்தனை நல்லா இருக்கிறாங்க. இப்ப போன இதுல அவங்க பேசினாங்களே, அவங்க பேசின 10 நிமிடத்துல என்ன புது கருத்து சொன்னாங்க? காலையில இருந்து இது வரைக்கும் சொன்னதாங்க திருப்பி சொல்லி இருக்கிறாங்க, பல்லவி பாடி இருக்கிறாங்க. புதுசா என்ன சொன்னாங்க? எதுவுமே இல்லை, அதே தான் திருப்பி சொல்றாங்க. அதே போல நாம சொன்னோமா அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படின்னோமா, வழங்கப்படலைங்கிறாமா. நாங்க எங்க சொன்னோம் அப்படி? ஏன் இல்ல சொல்றீங்க? அல்லாஹ் வழங்கப்பட்டது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படி சொன்னோமே. நாங்க தான் தெளிவா எழுதிருக்கிறோம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது சொன்னாங்க, ஆனால் வழங்கப்படலைன்னு சொன்னோம். அல்லாஹ் வழங்கப்பட்டதால எழுதுங்க, நீங்க வாட்ச காமிச்சீங்க. நாங்க சொல்லலன்னு சொல்ல வேணாம், எது இருக்கோ சொல்லுங்க. நேரத்தை பாஸ் பண்றதுக்காக வேண்டி ஏதாவது சொல்லிட்டு இருக்கணுங்க வேணாம். எது இருக்குதோ சொல்லுங்க. நாங்கள் ஆனால் வழங்கப்பட நான் எங்க சொன்னேன்? நான் தெளிவா சொன்னேன், அல்லாஹ் வழங்கப்பட்டங்கிறத எங்க கொள்ளுங்க. அதுல இருந்து அல்லாஹ் வேற இவங்க வேற வித்தியாசமாயி போச்சு அப்படிங்கறத தெளிவா சொன்னோமே. நாங்க இன்னைக்கு அதே தான் சொல்றோம். இறைவன் லைச கமிதிலிஹி செய்யும் தான், இன்னும் சமீல் பசீருங்க நாம் வழங்கணுமா? அது அப்படி இது இப்படி வழங்கணுமா? அப்படி பார்த்தா நம்மளே வழங்கணும் பார்த்தாக்கா, ஒரு ஆள் நம்மள கேட்கறான், உங்களுக்கு கேட்குமாங்கிறான், நான் கேட்குங்கிறேன். உடனே சொல்றேன், அது எப்படி அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும், நீ கேட்கிறங்கிற அப்படிம்பாவன். கேட்டாக்கா இன்னும் சமீல் பசீர், அல்லாஹ் சொல்லிட்டான், அவன் தான் பாக்குறான், அவன் தான் கேட்கறான், நீ என்னப்பா பாக்குறேங்கிற, அல்லாஹ் நீ ஒன்னு நிசிர்க்க வைக்கிறாங்கிறான். இல்லப்பா வித்தியாசமா இருக்கு, வித்தியாசம் அங்க இருக்குதா அப்படிங்கிறான். இல்ல அப்படிதான் புரியணும் அப்படிங்கிறான். இப்படிதான் தோறுமா? உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு கேள்வி இருக்கிறது, நமக்கு கேள்வி இருக்கிறது, அந்த வசந்த பொருள் என்றால் நாம் கேட்கிறவங்க கூட தவறாயிரும். ஏன்னா வெறுமனே தான் இருக்கிறது. இல்ல நம்முடைய இது பரவாயில்ல, 100 மைல் 1000 மைல் இருந்தாலும் வித்தியாசம் சொன்னா அப்பதான் நாங்க கேள்வி வைக்கிறோம். இந்த வேறுபாட்டை நீங்க எங்க கண்டீங்க? நீங்க ஓதுன வசனத்துல இருக்குதா? தாங்க நீங்களா ஒண்ணு சொல்றீங்க. அதனால இருக்கிறதான் சொல்லணும். இவங்க நிலைப்பாடு எங்க? அப்ப இப்படி இருக்குதுல, அப்ப வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, என்ன வித்தியாசம் கேட்டுக்கிட்டே? நான் காலையில இருந்து வித்தியாசம் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சொல்லுங்கன்னு எங்க கேக்குறீங்க? காலையில இதுக்கு முன்பு பேசும்போது கூட சொன்னேன், குறிப்பா 2 வித்தியாசத்தை சொன்னேன். நமக்கு உள்ளதுங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளது எல்லை இல்லாது வித்தியாசம். நமக்கு இறைவனால் அருளப்பட்டது, இறைவனுக்கு யாரும் கொடுக்கப்படல, அவன் தானே அறிந்தது. இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னமா இல்லையா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. காலையிலிருந்து இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப இறைவனுக்கு தப்பாத, நீங்க மற்றவங்களுக்கு நீங்க அப்படிதான் சொன்னா இவங்களுக்கு தப்பல அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப இறைவனோட நீங்க ஒப்புறீங்க அப்படின்னாங்க. தப்பாது அப்படிங்கறத வச்சுக்கிட்டா அவங்க கூட எல்லைக்கு தகுந்தவாறு தப்பாதுங்க. இப்போ ஒரு கப்பல், இந்த கப்பு இருக்கு, இது ஒண்ணுதானே. நான் சொல்றேன், இந்த கப்பில இருக்கக்கூடியது என் பார்வை வெட்டும் தப்பலைங்கிறேன், அல்லாவுக்கும் தப்பலை தான். அதனால அல்லாஹ் நான் ஒன்னாயிட்டமா? அல்லாவுடைய ஞானம் எனக்கு இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு இந்த கப்பிலை உள்ளது தப்பலைன்னா கப்பல அப்பளம் பாக்குறேன், தப்பலை தான். எல்லை உள்ளது. இறைவனுக்கு பார்க்க தப்பாது அப்படிங்கிறது எல்லை இல்லாதது. இந்த மேஜையில இருக்கக்கூடியது என் பார்வை விட்டும் தப்பாதுங்கிறேன். அதுக்காக வேண்டி இறைவனுக்கும் தப்பாது நானும் தப்பான்னு சொல்லிவிட்டாண்டு நான் எல்லாம் ஆயிட்டேன்னு அர்த்தமா? அப்படிதான் வழங்குவீங்களா? இப்ப மேஜைன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடமாயிருது. இது இருக்கக்கூடிய பொருட்கள் என் பார்வையிட்டும் தப்பாது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். இறைவனுக்கு தப்பாதுங்கிறது எல்லை இல்லாதது. லைஸ கமிதிலி செய்யும். இப்ப நீங்களே ஒரு தப்பாதுன்னு வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு தப்பாதுல இறைநேசரும் தப்பாது அப்படின்னு சொன்னாக்கா அல்லாவோட ஆகிட்டீங்க நீங்களே சொல்லலாம். அவங்க உங்களுக்கு அந்த எல்லையில தப்பாது. இதெல்லாம் ஒரு வாதமா? நேரடியான ஒரு வசனத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோம். நீங்க அனைத்து மொழிகளிலும் எல்லோருடைய பேச்சையும் விளங்க மாதிரி இருந்தா சிறுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். படைப்பினங்கள்லயே பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கிறது ஒரு உதாரணம் சொன்னோம். தசாவதானி சதாவதானி இருக்கிறான். அப்ப அதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலம் கிடைக்குது. நீங்க பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கும். யார் எத்தனை பூ போட்டான், எத்தனை பெல் அடிக்கப்பட்டது, திருக்குறள்ல கேள்விக்கு என்ன பதில், ஒரே நேரத்தில் அவள் நடக்கும். இந்த ஆள் பிரித்தறிந்துதான் அவளும் சொல்றாரு, மனுஷன் தானே. அப்ப பயிற்சியின் மூலம் கிடைக்கிறது. நீங்க இல்ல பயிற்சி மூலம் கிடைத்தால் மட்டும் இவர் சிறுக்கு இல்லையாப்பா? பிரித்தறிகின்ற ஆற்றல் பயிற்சி மூலம் பெற்றா அது அல்லாஹ் ஆகிடுவாரா? அல்லாஹ் இல்லண்டாக்கா அப்ப என்ன சிறுக்கு தானப்போ? அது எப்படி கிடைக்கும்? அதான் ஒவ்வொன்றையும் பாருங்க. அதே போல நம்ம கூகுள் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பத்தி சொன்னோம். ஒரே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருந்து ஹெல்ப் கேட்கறாங்க. எனக்கு இதை காமி, அதுக்கு அது கொடுக்குது. இன்னொரு அது எனக்கு இந்த மேட்டரை கொடுக்குது. ஒரே நேரத்தில் பல பேருக்கு உதவி செய்தாங்க. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தானங்க. அதனால வெப்சைட்டை போய் அல்லான்னு சொல்ல போறோமா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய ஞானத்தால் தயாரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அதுதான் வித்தியாசம். இறை நேசர்களா இருந்தாலும் வலிமார்களாக இருந்தாலும் நபிமாரா இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்.
இவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம என்னதான் சிறப்புன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அது ஒன்னே மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு காலையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் நினைவில் வைங்க, என்னதான் இருக்குன்னு சொன்னாலும் பிரித்த ஆற்றல் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான். அனைத்து